வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பட்டாணி புலாவ் தாங்க செய்ய போகிறோம். பட்டாணி புலாவுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, புதினா, பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி உரித்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப்பு பட்டாணி. அதே மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இலை, பிரிஞ்சு இலை, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, சோம்பு, அப்புறம் ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய். இதில் நெய் வேறு நான் ஆட் பண்ணுவேன், கடைசியாக நெய்யை ஆட் பண்ணுவேன். நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கடைசியாக நெய்யை ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு ஈக்குவல் ரேஷியோ எடுத்து அரைச்சி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு போட்டு மீதி எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதுக்காக உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் உப்பு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான அளவு காரம் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கீரி கூட போட்டுடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு வாயில் தட்டுப்படும், எடுத்து பொறுக்கி வைப்பாங்க, காரமும் கம்மியாக இருக்கும். அதனால் நான் பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டில் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகா உப்பு போட்டு நான் அரைக்க போகிறேன். அதுக்காக இது அரிசி ஜீரக சம்பா ரைஸில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையோட. தேவையான அளவு உப்புங்க, நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வாங்க இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பச்சை மிளகா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எப்போ வேணாலும் நம்ம எதுக்கு வேணாலும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு ஆயில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம், கெடாமல் இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு 2 யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி இப்போ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவைமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது 1 கிலோ. இதில் நம்ம 2 அழாக்கு எடுத்துக்க போகிறோம். 2 அழாக்கு ஒரு பொடி எடுத்துக்க போகிறேன். தண்ணியில் இது வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிச்சிட்டே இருக்கும்போது அது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சீரக சம்பா கட் பண்ணி 2 அழாக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழாக்கு, பெரிய அழாக்கு இது 2 அழாக்கும் ஒரு கைப்பிடி அரிசியும் சீரக சம்பா எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம். நம்ம தாளிக்கிற வரைக்கும் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டுங்க. ரைஸு தாளிச்சிட்டு வந்துடுமா. ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்லோவில் வச்சுருக்கேன். பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம நெய் வேற விட போகிறோம், அதனால் நான் கம்மியாக விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். இது அப்படியே போட்டாலும் போடலாம், நம்ம பவுட்ரு பண்ணி போட்டாலும் போடலாங்க. குழந்தைங்களுக்கு வாயில் தட்டுப்படும் அப்படின்னும்போது பவுட்ரு பண்ணி இடிச்சும் போடலாம். இல்லை இஞ்சி பூண்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சும் போடலாம், இப்படியும் போடலாம். இது கொஞ்சம் வாயில் தட்டுப்படும், அதனால தான். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃபுல்லில் வச்சுப்போம். இதுலேயே நம்ம பிரிஞ்சி இலை, பிரியாணி இலையும் போட்டுடலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை. இதெல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். இது ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். டைஜஷன் ப்ராப்ளத்தெல்லாம் போக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்றுலேயும் ஒரு மெடிசன் வேல்யூ இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அளவோடு சேர்த்துக்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது. நம்ம இப்போ வறுப்பட்டுடுச்சு. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நம்ம எல்லாத்துலேயுமே ஆயில் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. சிலதில் பண்ண வேண்டியதான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ஆயில் கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுங்க.
இது ஓரளவு வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ரெண்டு அழகு தானே, ரொம்ப கிடையாது. அதனால் ஒரு 1.5 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டும் கலந்துது 1.5 ஸ்பூன் போட்டேன். அதே மாதிரி காரத்துக்கு மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கேன். ரொம்ப காரம் போடும் போது அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு போட்டோம். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல, நிறைய குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 2 அழகு தானே பண்ணுறேன், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் தேவையில்லைன்னு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, கல் உப்பும் கொஞ்சம் போட்டுப்போம். சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க கல் உப்பு போட்டால். அதனால் நம்ம சீக்கிரம் வதங்கிறதுக்கு இதில் தக்காளி சேர்க்க வேண்டியில்லை. சில பேர் தக்காளி சேர்க்குறாங்க, தக்காளி சேர்க்க தேவையில்லை. வேணும்னா ஒரு தக்காளி வெட்டி போட்டுக்கலாம். பச்சையாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா பாதி, பட்டாணி, பச்சை பட்டாணி தான் உரித்து வச்சுருக்கேன். இப்போ பட்டாணி சீசனுங்க, வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பட்டாணி யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் பட்டாணியும் கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். பட்டாணி சேர்த்துட்டேன், புதினா சேர்த்துருக்கேன், கொஞ்சம் புதினா. இது கொஞ்சம் வதங்கட்டும், இந்த பச்சை ஸ்மெல் போக லைட்டாக வதங்கட்டும். அதனால நம்ம மிக்ஸி அரைச்சோம் பாருங்கள், அந்த தண்ணியும் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அரைச்சது தண்ணி, அது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா காரசாரமாக அந்த இஞ்சி பூண்டு, அந்த பச்சை மிளகாய் அரைச்ச தண்ணி, அது அந்த வாஷ் பண்ண தண்ணி, அதுலேயும் ஃப்ளேவர் நிறையா இருக்கும். அதனால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புதினா, இன்னும் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். வதக்கிடலாம், நல்லா வதங்கட்டும். ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன், வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸும் போட்டுக்கலாம். இல்லை வதக்கிட்டால் நல்லது. இது ஊறிட்டு இருந்தது பாருங்கள். இப்போ இந்த ஊறிட்டு இருந்த தண்ணியோட ரைஸை போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன். நான் வந்து 2 அழாக்கு அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் ஊற்றியாச்சு. 4 டம்ளருக்கு 1 டம்ளர் ஊற்றியாச்சு. 3 ஊற்றணும். ஒரு புடி வேற போட்டோம் பாருங்கள், அதனால் ஒரு 1/2 டம்ளர் கூட போட்டுக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிருக்கோம். 3.5 டம்ளர், முதல்ல 1 டம்ளர் ஊற்றியாச்சு. 4.5 டம்ளர் ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கொதி வந்தோடனே மூடி 2 விசில், அவ்வளோதாங்க, சரியாக போயிடும். வெந்து போச்சு, வெந்துடும், ரெடி ஆகிடும் நம்மளுடைய புலாவு. கடைசியாக 2 ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக எம்மியாக இருக்கும். இதில் வந்து தேங்காய் பால் அரைச்சி கூட ஊற்றலாங்க. இது நான் ப்ளைனாக இப்போ செய்கிறேன். இல்லை தேங்காய் பால் அரைச்சியும் ஊற்றலாம். தேங்காய் பால் பிழிஞ்சு தண்ணிக்கு 1 டம்ளர் கம்மி பண்ணிவிட்டு 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு போடலை, நான் சால்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இது வந்து காரம் பார்த்திங்கன்னா நல்லா அதில் ஏறி நல்லா நமக்கு கொஞ்சம் டேஸ்டியை கொடுக்கும். நம்ம பச்சை மிளகா கீரி போட்டால் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வதங்கி அந்த ஃப்ளேவரும் இதில் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கம்மியாக போட்டுக்கணும். நம்ம
நிறையா போடக்கூடாது, அரைச்சி ஒரு அரை ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் இதில். உப்பு கரெக்டாக இருக்குது. கொதி வரட்டும், நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம். நல்லா ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன். கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ஒரு அரை வேக்காடானோடனே வெயிட் போட்டு 2 விசில் விட்டு இறக்கினா நம்முடைய புலாவ் ரெடி. லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. சைடிஷ்ஷாக மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறோங்க. மீல் மேக்கர் வெந்நீர் போட்டு கொதிக்கிற வெந்நீரில் போட்டிருக்கேன். 1 கப்பு. இது வந்து கொதித்து 100 கிராம் இருக்குது. கொதித்து நல்லா வெந்தவுடனே ரொம்ப மேஷ் ஆகிடாமல் ஒரு கொஞ்சம் முக்கால்வாசி வெந்தவுடனே அது புழிஞ்சு எடுத்து 2 தடவை அலசி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். நல்லா தலன்னு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதித்து ஆஃப் பாயிலாக குக் ஆகட்டும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஆஃப் பாயிலாக குக் ஆகிடுச்சு. இதை வந்து வடிகட்டி 2 தடவை பச்சை தண்ணியில் நல்லா அலசி புழிஞ்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், மீல் மேக்கர் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பாயிலாக குக் பண்ணி நல்லா புழிஞ்சு ட்ரையாக வடிகட்டி வச்சுருக்கேன். சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் புழிஞ்சிடலாம். 2 தடவை அலசியாச்சு, புழிஞ்சு வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்களா கொதிச்சு பாதியாகிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃபயரில் 2 சவுண்டு விட்டோம்னா போதும், நல்லா வெந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீம் வந்துடுச்சு, வெயிட் போட்டேன். 2 சவுண்டு வந்தோடனே இறக்கிட்டு மேலே நெய் ஊற்றி புதினா தூவி இறக்கிட வேண்டியதான். நம்முடைய எம்மியான புலாவ் ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோயா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து சாதாரணமாக சிம்பிள் தான். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம். சோயாவும் வேக வச்சு வடிகட்டி 2 தடவை அலசி புழிஞ்சு வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க செய்யலாம் ஈஸியாக. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மீல் மேக்கரும் போட்டுட்டோம், வெங்காயமும் போட்டுட்டோம், கருவேப்பிலையும் போட்டுட்டோம். நல்லா வறுபடட்டும், நல்லா வதங்கட்டும் அப்படி. இப்போ குழந்தைங்களுக்குன்னா நம்ம கம்மியாக காரம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து நான் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்படியும் போடலாம். தனியா பவுடர் போடணுன்னா கூட ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் சில்லி பவுடர் போட்டால் தனியா பவுடர் போடணும். இது ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், அதனால் இது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நல்லா மசாலா ஸ்மெல் போக வேகட்டும். இதில் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா எல்லாம் மிங்கிள் ஆகிடும். நம்ம நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி இறக்க வேண்டியதாங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள் காரம் தான், அதனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக எண்ணெயாக ரெடி ஆகிடுச்சு. மேலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதான். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன், ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ட்ரை ஆகட்டும், பார்த்துட்டு இறக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அரிசி மாவு நம்ம தண்ணியில் கலக்கி ஊற்றணுமா தெரியவே இல்லை பார்த்தீங்களா? அதுவும் வெந்து போயிருக்கும். கரெக்டாக ஆஃப் பாயிலில் குக் பண்ணி எடுத்தோம். இப்போ சாரல் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதாங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். புலாவ், வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆயில் கம்மியானது, ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், புலாவ் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மேலே புதினா தூவிக்கலாம். மழைச்சாரல் மாதிரி சூப்பராக பார்க்கவே எம்மியாக இருக்கா? இதில் நெய் 2 ஸ்பூன் நெய் போட்டுப்போம். அது செம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மேலே ஊற்றுனீங்கன்னா கடைசியாக முதல்ல ஊற்றுறதோட, அதனால் நெய்யும் மேலே ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து சூப்பராக எம்மியாக நம்ம புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதமும் வெந்துருச்சு. ரொம்ப உதிரியாக பாருங்கள், உதிரியாக எம்மியாக இருக்குது. அப்படியே உதிரியாக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது எனக்கு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா
பட்டாணி புலாவ் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. கொதிக்க கொதிக்க உதிரி உதிரியாக சீரக சம்பாவில் டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி சோயா மீல் மேக்கர் ஃப்ரை சும்மா ஒரு வெங்காயம் போட்டு சோம்பு போட்டு ஈஸியாக செஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.